عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام عليك أسفل. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருள் நபி கண்மணி சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடக்கூடிய அமீரகம் அபுதாபி மௌலிது கமிட்டியின் சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த தொடர் நிகழ்ச்சியில் கடந்த 3 நாட்களாக சீரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை, அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை நாம் எடுத்துச் சொன்னோம். தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய சிறப்பை, அந்தஸ்தை சொல்வது என்பது நமக்கு பிரியமான ஒன்று என்றாலும் கூட பல தலைப்புகளிலும் பேசப்பட வேண்டும் என்ற ஆவலினால் அதை அத்தோடு நிறுத்தி இன்றைய தினம் நாம் ஏற்கனவே சொல்லி வந்தது போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு, அவர்களுடைய குடும்பத்தினர், இது பற்றி பேசுவதற்கு இன்றைய தலைப்பாக அழகு நபியும் அஹ்லுல் பைத்தும் என்ற ஒரு தலைப்பின் கீழால் இன்ஷா அல்லாஹ் நாம் உரையாற்ற இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அழகும் பொலிவும் எந்த அளவிற்கு ஹதீது ஷரீஃபில் பேசப்பட்டிருக்கிறது, வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கு மேலாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது திருமறையிலும் எப்படியெல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் என்ற தகவலை ஒன்று சேர்த்தாலே யுக முடிவு நாள் வரை பேசிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு அழகு, வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லாத, எந்த மொழியிலும் வார்த்தை இல்லை. ஏனெனில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இருந்து அவர்கள் பாடக்கூடிய மௌலிதில் ஒரு கவிதையில், நாயகமே, இந்த உலகத்தில் எந்த தாயும் பெற்றிராத ஒரு அற்புத மகவாக இந்த உலகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? கஅன்னக குலிக்த கமா தஷாவு, நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் விரும்பியது போன்று நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தர்பாரில், அவர்களுடைய சபையில், அவர்களுக்கு முன்பாக அமர்ந்து அவைப்புலவர் சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடுகிறார்கள். ஒன்றை நாம் இங்கே யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு மனிதன் தான் விரும்பியது போன்று தன்னுடைய வடிவை அமைத்துக் கொள்ள முடியாது. யாராவது செய்ய முடியுமா? தாயினுடைய கருவிலே இருக்கும் பொழுது நான் இப்படி இருக்கணும், இவ்வளவு உயரமாக இருக்கணும், அல்லது இவ்வளவு பருமனாக இருக்கணும், இவ்வளவு எடை உள்ளவனாக இருக்கணும், இந்த வடிவிலே இருக்கணும் என்றெல்லாம் யாராவது முடிவு செய்ய முடியுமா? முடிவு செய்ய முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது கஅன்னக குலிக்த கமா தஷாவ்,
நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படித்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களினுடைய வடிவு என்பது, உங்களுடைய தோற்றம் என்பது உங்களது விருப்பத்திற்கு உட்பட்டது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் அவர்களுக்கு முன்னால் இருந்தே பாடும் பொழுது அதில் பிழை இருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக தடுத்திருப்பார்கள். பிழைகளை, தவறுகளை தட்டுவதிலும் சுட்டிக்காட்டுவதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விஞ்சிய ஒரு நபரை இந்த உலகத்தில் எப்போதும் பார்க்க முடியாது. எந்த அளவிற்கு என்றால், சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அன்பு எத்தகையது என்பதை குறித்த ஒரு செய்தியை, ஒரு குறிப்பை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த அளவிற்கு பாசம் மிக்க ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருகில் இருக்க ஒரு பெண்மணி வருகிறார். வந்து சில கேள்விகளை, மார்க்க சம்பந்தமான சில கேள்விகளை கேட்கிறார். கேட்டு முடித்ததற்கு பிறகு அந்த பெண் போய்விட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, நாயகமே, அந்த பெண் கேட்ட கேள்விகள் அத்தனையும் அறிவுபூர்வமாக இருந்ததல்லவா? ரொம்ப அற்புதமான கேள்விகளை அல்லவா அவர்கள் எழுப்பினார்கள். ஆமாம் ஆயிஷா, கேட்ட கேள்விகள் எல்லாம் அற்புதமான கேள்விகள் தான். அது அவருடைய அறிவை வெளிப்படுத்துகிறது இல்லையா? ஆமாம் ஆயிஷா, அவருடைய அறிவை அது வெளிப்படுத்துகிறது. கேட்ட முறையும் அழகாக இருந்தது நாயகமே. இந்த கேள்வி கேட்கறதுல ஒரு நயம் இருக்கிறது இல்லையா, நளினம் இருக்கிறது இல்லையா? அந்த நயத்தையும் நளினத்தையும் பேணி அந்த பெண்மணி கேட்கிறார். கேட்ட நயமும் நளினமும் அழகாக இருந்தது நாயகமே. ஆமாம் ஆயிஷா, கேட்ட முறையும் அழகான முறைதான். சில பேர் கேள்வி கேட்கிறதே முரட்டுத்தனமாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் மிக அழகான முறையிலே கேட்டிருக்கிறார். அடுத்த ஒரு கேள்வி அவங்க போடுறாங்க. ஆயிஷா நாயே சொல்றாங்க, யார சொல்றா, அந்த பெண்ணும் அழகான பெண்ணாக இருந்தார் அல்லவா? ஒரு பெண் ஒரு பெண்ணை பத்தி சொல்றதுன்னா பெரிய விஷயம். அந்த பெண்ணும் அழகாக இருந்தார் அல்லவா? ஆமாம் ஆயிஷா, அந்த பெண்ணும் அழகாக இருந்தார். இதோடு நிறைவுபடுத்தியிருந்தால் பரவாயில்லை. அடுத்ததை ஒன்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, லாக்கின்னஹா கஸீரா, அழகுதான் நாயகமே, ஆனாலும் ஆள் குட்ட என்ற ஒரு வார்த்தையை சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஃபிலி யா ஆயிஷா, இப்போது சொன்ன வார்த்தையை துப்பிவிடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய அன்பிற்குரிய மனைவி, பாசத்திற்குரிய மனைவி, உங்களுக்கு யார் விருப்பம் என்று கேட்டபோது ஆயிஷா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்ட அந்த மனைவி ஒரு வார்த்தையில் வித்தியாசத்தை வெளிப்படுத்திய பொழுது அது தவறு என்று சுட்டிக்காட்டுவதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கவில்லை. தனது அன்பு மனைவி என்பதற்காக, தனது அன்பாளர் என்பதற்காக தவறுக்கு ஒத்து போகலாமா, ஒத்து போக கூடாது என்பதையும் இங்கே வெளிப்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே நிலை சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடிய போது கஅன்னக குலிக்த கமா தஷாஉ, நாயகமே, நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படித்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அது பிழையாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பார்கள். ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அழகும் கூட, அந்த வடிவும் கூட அவர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீதை நாம் பார்க்க முடிகிறது. ஃபுல் அம்பியாவு அலைஹிமுஸ்ஸலாம் خلقت أبدانهم سليمة من العيب فصلحت لحلول النفس الكاملة. எல்லா நபிமார்களும் எல்லா விதமான குறைகளை விட்டும் அவர்களுடைய உடம்பு, அவர்களுடைய பதன், ஜிஸ்ம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடலில் நபிமார்களினுடைய எந்த நபியினுடைய உடலிலும் எந்த குறைகளும் இருக்காது. அவர்களுடைய உடல்கள் தூய்மையானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கும். ஃபகான நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்லஹுல் அம்பியாஇ மிஸாஜன் வ அக்மலுஹும் பதனன் வ அஸ்ஃபாஹும் ரூஹன், ஆனால் எல்லா நபிமார்களும் பரிசுத்தமானவர்கள் தான், அழகு மிக்கவர்கள் தான். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமார்களிலெல்லாம் மிக அழகானவர்கள். அவர்களுடைய உடலுக்கென்று தனி சக்தி இருக்கிறது என்கிறார்கள். அவர்களுடைய ரூஹ் இருக்கிறதே மனமானது என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அந்திம காலத்தில் அவர்களிலிருந்து அவர்களுடைய ரூஹு பிரிந்து செல்லும் பொழுது மதீனா முழுவதுமே மணந்தது என்று ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. மதீனா முழுவதிலுமே மனம் ஏற்பட்டது என்கிறார்கள். அவர்களை குளிப்பாட்டியதற்கு பிறகு அவர்களுடைய நெஞ்சில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அவர்களுடைய நெஞ்சிலே கொஞ்சம் தண்ணீர் கட்டி இருந்தது, நெஞ்சு குழியில். அதை சய்யிதத்துனா மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருந்தினார்கள் என்பது மாத்திரமல்ல, அதை தொட்டு தடவிக் கொண்டார்கள். கையிலே இருந்த வாசனை செல்வதற்கு மாதங்கள் பல ஆகியது என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு ஹதீதுகளில் பதிவாக இருக்கிறது, மனமான ஒரு ரூஹு என்கிறார்கள். அல்லாஹ் நமது ரூஹையும் நம்மை சார்ந்தவர்களுடைய ரூஹையும் மனமானதாக ஆக்கி வைப்பானாக. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், லம்மர ஷையன் மின் அஹ்சனி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான ஒன்றை நான் பார்த்ததே இல்லை என்கிறார்கள் சையதுனா பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சையதத்னா உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு மஅபத் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, வயதில் மூத்த ஒரு பெண்மணி. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் எந்த வரலாற்றினுடைய பகுதியிலே இடம்பெறுகிறார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லும் பொழுது மதீனாவினுடைய நெருக்கத்திலே இவர்களுடைய குடில் இருந்தது. மதீனாவினுடைய வெளிப்பகுதி, இவர்களுடைய குடில் அங்கே இருக்கிறது. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மதீனாவிற்கு வழிகாட்டியாக மக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த வழிகாட்டியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்து வாகனத்தை அழைத்து செல்லக்கூடிய 4 பேரும் வந்தாங்க. 4 பேருமே அவர்கள் வருகை தருகிறார்கள். வரும்பொழுது அவர்களுக்கு தாகம் ஏற்படுகிறது, பசியும் ஏற்படுகிறது. உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி தெரியாது, இஸ்லாத்தை பத்தியும் தெரியாது. அவர்களுடைய கணவர் அபூ மஅபத் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. ஆனா அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் வரப்போகிறார்கள் மதீனாவிற்கு என்ற செய்தியும் அவருடைய காதிலே விழுந்திருக்கிறது. அந்த சமயத்தில் அபூ மஅபத் வீட்டிலே இல்லை, உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. உம்மு மஅபத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது விருந்தோம்பலில் மிக உன்னதமானவர், விருந்தோம்பலிலே மிக உன்னதமானவர் என்று வரலாற்றிலே அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அங்கே ஆனா அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் சமயத்தில் எந்த உணவும் இல்லை. ஏதாவது உணவு வாங்கி வரலாம் என்றுதான் அபூ மஅபத் அவருடைய கணவர் வெளியே போயிருக்கிறார். இந்த சமயத்தில் வர்றாங்க. வந்தா எந்த உணவும் இல்லை, விருந்தாளிகளை உட்கார வச்சுட்டாங்க. வந்து சொன்னாங்க, இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க, ஒரு அழகான ஒரு அற்புதமான மனிதர் வந்திருக்கிறாங்க, என்னுடைய காலத்தில் இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததில்லை, அவர்களும் வந்திருக்கிறார்கள், ஆனால் என்னிடத்தில் தருவதற்கு இந்த நேரத்தில் எதுவும் இல்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முக்கில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறதே, அதிலே பால் கறக்கலாமா என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, யா ரஜுலுல் முபாரக், சங்கையான மனிதர் அவர்களே, பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஆட்டுக்குட்டி, சின்ன குட்டி, அதில் பால் சுரக்கக்கூடிய நிலைமையில் அந்த குட்டி இல்லை, ஆடு இல்லை என்று சொன்னதும், நீங்கள் உத்தரவு தந்தால் நான் கறந்து கொள்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அதற்கென்ன தாராளமாக அதன் அருகில் சென்றார்கள். அதனுடைய முதுவை தடவினார்கள், அதனுடைய மடியையும் தடவி பிஸ்மில்லா என்று சொன்னார்கள். பால் சுரக்க ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய கையிலே இதில் நடைபெறுகிறது என்றால் இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏற்கனவே இது ஒரு முறை நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வெளியிலே சித்தீக் நாயகத்தோடு வெளிச்செல்லும் பொழுது இருவருமாக பேசிக் கொண்டு வரும்போது தாகம் ஏற்படுகிறது. ஒரு சிறுவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்று, இந்த ஆட்டிலே பால் கறந்து கொள்ளலாமா, ஆடு நிறைய வச்சிருக்கிறீங்களே என்று கேட்டபோது அவர் சொன்னாரு, பால் கறக்கலாம் தான், ஆனா அதுக்கு நான் உரிமையாளர் இல்லை, இந்த ஆட்டினுடைய உரிமை எனக்கு இல்லை, அதனால் கறந்து கொள்ள முடியாது. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சிறுவர்கள் பேசுகிறார்கள், ஆச்சரியம். நியாயத்தோடு நடக்கிறார்கள், அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு சின்ன சிறுவர் அவர் சொல்லுகிறார், இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் நான் இல்லை, எனவே இங்கே பால் கறப்பதற்கு நான் உத்தரவு தர முடியாது என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு குட்டியை காட்டி, இந்த ஆட்டிலே பால் வருமா? வராது, இதிலே பால் கறந்தால் நாங்கள் குடித்துக் கொள்ளலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறான், தாராளமா
ஏன்னா அப்படி ஒரு பால் இதுல வர்றதா இருந்தா அது என்னுடைய சொந்தக்காரருக்கு எஜமானனுக்கு சேராது. ஏன்னா இது பால் வராத ஒரு குட்டி, இது சிறு குட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்று தடவினார்கள். அதிலே மடு சுரந்தது. சித்திக் நாயகம் பாலை கறந்தாங்க, குடிச்சாங்க. எல்லாம் குடித்து முடிந்ததற்கு பிறகு அவருக்கும் குடிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில் தான் குடிப்பாங்க. எல்லா விருந்திலுமே அந்த விருந்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாகத்தான் குடித்திருக்கிறார்கள் என்று ஹதீதுகள் சொல்லி காட்டும். அதே மாதிரி அவர்கள் இறுதியாக குடித்து முடிந்ததற்கு பிறகு அதிலே கை வைத்து நீ பழைய நிலையில் ஆயிக்கொள் என்றது, அது பழைய நிலைக்கு ஆயிடுச்சு. அப்ப அந்த சிறுவர் கேட்டாரு, பெரியவங்களே ஏதோ ஒரு மந்திரம் சொன்ன மாதிரி இருந்ததே, அதை எனக்கு கற்றுத்தாங்க, அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மந்திரத்தை கற்றுத்தருவது ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு காலத்தில் மக்களுக்கு நீர் கற்றுக் கொடுப்பீர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டுமா, அழகான முறையில் குர்ஆன் எப்படி இறங்குகிறதோ அப்படி ஓத வேண்டுமா, இப்னு மஸ்ஊதிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஈர நைப்போடு இறங்குகிறதோ அப்படியே ஓதும் ஆற்றல் பெற்றவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பின்னால் வாழ்த்தப்பட்டான். பிஸ்மில்லாவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆக இங்கே உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலும் இது நடைபெறுகிறது. பால் சுரக்கிறது, பாலை என்ன கறக்குறாங்க, கறந்து அங்க கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சித்திக் நாயகம் குடிக்கிறாங்க, மற்றவங்களும் குடிக்க, எல்லாரும் குடித்து முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடித்து விட்டு அவர்கள் தான் கறக்கிறார்கள், தங்களுடைய முபாரக்கான கையாலேயே பாலை கறக்கிறார்கள். கறந்து அந்த சொம்பை எடுத்து மீண்டும் கறந்து அப்படியே கொடுத்து வைத்து விடுகிறார்கள். எதற்கு? அபூ மஅபத் வருவார் என்று தெரியும், அவருடைய கணவர் வெளியே போயிருக்கிறார் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருக்கிறாங்க. அவர்கள் வருவார்கள், அதை குடிப்பார்கள் என்று தெரிந்து அவர்கள் வைத்தார்கள். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்டிலே கையை வைத்து நீ பழைய மாதிரி ஆகிக்கொள் என்று சொன்னது போன்று இங்கே சொல்லல. ஏன்னா அந்த ஆடு அவருக்குரியது அல்ல, அது எஜமானனுக்குரியது. இந்த ஆடு உம்மு மஅபதுக்குரியது. எனவே விட்டு விட்டார்கள். ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள், 18 வருஷ காலம் அந்த ஆடு பால் கொடுத்திருந்தது. எந்த ஆடாவது 18 வருஷம் இருக்குமாங்கிறது தெரியல. ஆட்டினுடைய வயதை குறித்து 4 வருஷம் தான் சொல்லுவாங்க. 4 வருஷம் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். 4 வருஷத்துக்கு மேலாக ஆடு வாழாது என்பார்கள். ஆனால் இங்கே 18 வருஷ காலம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பால் கறந்து தந்தார்களோ அதே அளவுதான் காலையிலும் மாலையிலும் அது கறக்கும், கூடுதலும் இல்லை குறையவும் இல்லை என்கிறார்கள். 18 வருஷ காலம் எங்களுக்கு அந்த ஆடு பாலை தந்து கொண்டு இருந்தது என்று குறிப்பிடக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க ஒரு சிறப்பை செஞ்சுட்டு போனாங்க. அந்த வீட்டு உரியவர் உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீண்ட வர்ணனை செய்கிறாங்க. இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. அஜ்மலுன்னாஸ் வஅபஹா மின் பஈதின், தூரத்திலிருந்து பார்த்தாலே அந்த அழகு தனியாக தெரியும். தூரத்திலிருந்து பார்த்தாலும் தனிய அழகு அப்படியே எடுத்துக்காட்டாக அமைகிறது. நான் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே அந்த அழகை விளங்கிக் கொண்டேன். அஜ்மலுன்னாசி வஅபஅதுஹா வஅபஹாஹா மின் பஈத், தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே அந்த அழகும் பொலிவும் எனக்கு தெரிந்தது. வஹ்ஸனஹு வஅஹ்லாஹு மின் கரீப், பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது அன்பாகவும் அருளாகவும் தெரிந்தது. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அழகாகவும் பொலிவாகவும் தெரிந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே பார்க்கும் பொழுது அன்பாகவும் கனிவாகவும் தெரிந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீண்ட செய்தியாக குறிப்பிடுகிறார்கள். அதில் சாராம்சத்தை மாத்திரமே இங்கே நாம் சொல்லி இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகும் பொலிவும் மிக்கவர்களாக இருந்தார்கள். சையதுனா ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தின் இல்ஹியான் வ அலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா ஃபஜஅல்து அன்துரு இலைஹி வல் கமர ஃபலஹு அஹ்ஸனு மின் ஐனைய மினல் கமர். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பிறை 14 பூரண சந்திர நிலவு உள்ள நாள். பூரண சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு பெண்ணை வர்ணிக்கிறேன்னா கவிஞனுக்கு கிடைத்ததெல்லாம் அதிகமாக கிடைத்தது சந்திரன் தான், முழு நிலா. ஒரு பெண்ணை வர்ணிப்பதாக இருந்தால் கவிஞனுக்கு கூடுதலாக கிடைத்த ஒன்று, அதை விட வேறு ஓமானம் அவனால் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த வான் தட்டிலே அந்த வெண்ணில் நிலா நீந்தி வரும்போது இருக்கக்கூடிய அழகு இருக்கிறது அல்லவா, அந்த அழகை அவன் சுட்டி காட்டுவான். அந்த பொலிவான நாள் 14ஆம் இரவு ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது.
அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிகப்பு போர்வை ஒன்றை போர்த்திக் கொண்டு வெளியே வருகிறார்கள். நான் பார்க்கிறேன். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு சந்திரனையும் பார்க்கிறேன். மேகம் இல்லாமல் வான் தட்டிலே பளிச்சென்று ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அதையும் பார்க்கிறேன். கண்மணி நாயகத்தையும் பார்க்கிறேன், திருமுகத்தையும் பார்க்கிறேன். வல் கமர் ஃபலஹு அஹ்ஸனு மின் ஐனைய மினல் கமர். எனது கண்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இருந்தார்கள். அதைவிட இது அழகு என்று சொல்லவில்லை, அதனை விட மிக அழகாக என்னுடைய கண்களிலே அவர்கள் ஒளி வீசினார்கள் என்று ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதியிலேயும் நஸையிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அழகாக இருந்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லவில்லையா, ஒரு நாள் இருவருமாக அமர்ந்திருக்கும் பொழுது, நாயகமே, அந்த வான்நிலவையும் பார்க்கிறேன், உங்களையும் பார்க்கிறேன், எது அழகு? நீங்கள் தான் மிகுந்த அழகு மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டுவிட்டு அவங்க சொன்னாங்களாம். ஒரு கட்டத்தில் அறிஞர்கள் சூஃபியாக்கள் இந்த செய்தி எழுதுகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அழகு குறித்து குர்ஆன் சொல்லுகிறது, வரலாறும் சொல்லுகிறது. மிகுந்த அழகு மிக்கவர்கள். அந்த அழகை பார்த்து மிஸ்ர் தேசத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் ஃபகத்தஅன ஐதியஹுன்ன தங்களினுடைய கையை அறுத்துக் கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அவ்வளவு அந்த அழகுல என்ன நடக்கிறது என்று கூட தெரியல. முந்தைய காலத்தில் எல்லாம் இந்த ஆபரேஷன் பண்றதாக இருந்தால், கையை வைத்த கிழிக்கிறதா இருந்தால் டாக்டர்ஸ்லாம், இப்போ பல மருத்துவ வசதிகள் மிகைத்து விட்ட காலம். அந்த காலத்தில் அந்த மாதிரி குளோர்ஃபார்ம் அது இதெல்லாம் இல்லாத, மரப்பு ஊசிகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலை. அப்போது என்ன செய்வார்கள் என்றால், பயங்கரமான பேய் கதைகளை சொல்றது. வரலாற்றில் நாம் படிக்கிறோம், ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய கொடூரமான கதைகளை சொல்லும் பொழுது அவர் அப்படியே திகைத்து போயிருப்பார். அவர் அப்படியே திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்க ஆபரேஷன் முடிஞ்சிடும். சிந்தனை அங்கே வேறு பக்கம் திரும்பி விடுகிறது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், கிரிக்கெட் அதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முதல்ல பசிக்குதும்பாங்க, இப்ப கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும்மா சொல்லுவா. அதற்கு இடையில ஒரு டிவி அவருக்கு விருப்பமானவர் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்ததும் அவர் 10 நிமிஷம் அல்ல, மணிக்கணக்காக தாண்டியதற்கு பிறகும் கூட அவருக்கு பசி ஏற்படுவதில்லை. பசி மறந்து போய் விடுகிறது. தாயார் அழைத்தாலும் கூட அந்த அழைப்பின் சொல் காதிலே விழுவதில்லை. காரணம், அந்த ஈடுபாடு. ஒன்றிலே ஈடுபாடு கொள்ளும் பொழுது அவர் இன்னொன்றை மறந்து போய் விடுகிறார். இது இயல்பு. அதுபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை பார்த்து அந்த பெண்கள் ஆச்சரியப்பட்டு, இப்படியும் அழகு இருக்குமா என்று தங்களுடைய கரங்களை அறுத்துக் கொண்டார்கள். நீண்ட வரலாறு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நாயகமே, அப்படி அறுத்துக் கொண்ட செய்தி என்ன? ஆமாம், அவருடைய அழகை பார்த்து அந்த பெண்கள் மயங்கி தங்களுடைய கைகளை அறுத்துக் கொண்டார்கள். இந்த விஷயத்திற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த பெண்கள், மிஸ்ர் பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருந்தால் தங்களையே மாய்த்துக் கொண்டிருப்பார்கள், தங்களையே அழித்துக் கொண்டிருப்பார்கள். பலரும் பார்க்கத்தானே செய்தார்கள், பல பெண்களும் பார்த்தார்கள், பல ஆண்களும் பார்த்தார்கள். ஏன் அந்த நிலை ஏற்படவில்லை? அந்த அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை விட அதிகமானது என்பது தெரிந்தது, ஹதீஸில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்திகளில் அது இடம்பெறுகிறது. அப்படி இருந்த போதிலும் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதில் ஜமாலியத்து மாத்திரமே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜலாலியத்தும் சற்று இணைந்திருந்தது. அந்த ஜமாலியத்தை மிகைக்கும் பொழுது அந்த ஜலாலியத்தை நிதானப்படுத்திக் கொள்ளும். ஜமாலியத்தை மிகைக்கக்கூடிய சமயத்தில் ஜலாலியத்து அதை நிதானப்படுத்திக் கொள்ளும். அப்படி ஒரு தன்மையை தன்னுடைய ஹபீபு சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று பெருமக்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி, நான் அந்த முழு நிலா நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சிகப்பு போர்வையிலே பார்க்கும் பொழுது இருந்த கொள்ளை அழகு இருக்கிறது அல்லவா, அதை வர்ணிக்க முடியவில்லை, அவ்வளவு அழகாக இருந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சையதுனா அபு உபைதா முஹம்மது இப்னு அம்மார் இப்னு முஹம்மத் இப்னு அபி யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும்போது, இவங்க தாபியில உள்ள ஒரு ஆள்,
செய்தத்னா ரபியா பிந்து முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல சொன்னாங்க, சிஃபீலி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியா பிந்து முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளால் ரபியா அந்த பெண்மணி இடத்தில், வயது மூத்த அந்த பெண்மணி இடத்தில் தாபியாக இருக்கக்கூடிய அபூ உபைதத் இப்னு முஹம்மது இப்னு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபியாக இருக்கக்கூடிய அவர்கள் சொன்னார்கள், அம்மையாரே, அருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு குறித்து நிறைய செய்திகளை ஹதீதுகளில் பார்க்கிறேன். நீங்கள் பார்த்தவர்கள் இல்லையா? அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு கொஞ்சம் விவரியுங்களேன். உங்கள் வாயால் அதை கேட்க நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில், காலத்தியா புனையே, என் அருமை பேரப்பிள்ளையே, அந்த பெரிய மனுஷர் சொல்றாங்க, லவ் ரஅய்தஹு, நீ அவர்களை பார்த்திருந்தாய், லகுல்த, நீ சொல்லுவாய், அஷ்ஷம்சு தாலிஅத்துன், சூரியன் உதயமாகிறது என்று நீ சொல்லுவாய். சூரியன் உதயமாகும் போது சூரிய உதயத்தை பார்க்கறதுக்குண்டே கடல் கரைகளுக்கு நீண்ட தூரம் கடந்து வருபவர்கள் இன்றும் உண்டு. அது தனி ஒரு அழகு. அது ஆக சூரியன் உதயமாகிறது, அஷ்ஷம்சு தாலிஆ, சூரியன் உதயமாகுவது என்று நீ சொல்லுவாய். அப்படி இருக்கும் உனக்கு. எல்லாருக்கும் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அழகு. யாராலும் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்க முடியாத அழகை தனது ஹபீப் சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அகத்திலும் முகத்திலும் அல்லாஹ் வைத்திருந்தான். சரி, அபூ ஹுரைரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி மின் வஜ்ஹிஹி, அவர்களுடைய முகத்தில் சூரியன் நீந்தி செல்வது போன்று எனக்கு தெரியும் என்கிறார்கள். அவர்கள் சூரியன் உதயமாகுவது போன்று தெரிகிறது என்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெண்ணிலாவை விட மிக அழகாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இயம்பும் பொழுது கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி மின் வஜ்ஹிஹி, அவர்களினுடைய திருமுகத்திலே சூரியன் நீந்தி செல்கிறது என்பது போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவங்க ஒரு வித்தியாசமா சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹாதிம்களில் பல ஹாதிம்கள் இருந்தாங்க. அதுல அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி தர்பியத்து பண்ண வேண்டும் என்பதற்கும் ஒரு உதாரணமாக அமையும். இது செய்திகளிலிருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய பிள்ளையிட அப்போ வயசு 10, கையை பிடிச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரொம்ப அறிவார்ந்த ஒரு பெண்மணி. யா ரசூலல்லாஹ், ஹதா அனஸ் இப்னி, என் மகன் அனஸ் வந்திருக்கிறார், சொல்லுங்க உம்மு சுலைம், என் பிள்ளையை சரியான முறையில் தர்பியத்து பண்ணுவதற்கு ஒரு ஆசானை நான் தேடிக்கொண்டே இருந்தேன். உங்களை விட சிறந்த ஆசான் எப்போதும் ஆசிரியர் எந்த நிலையிலும் கிடைக்கப் போவதில்லை. என் பிள்ளையை நீங்கள் உங்களுடைய ஹிதுமத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள். தன் பிள்ளையை அப்படியே ஹிதுமத்துக்காக கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிதுமத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய கால வேளையிலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் இரவு சற்று தாமதமாக வர்றாங்க. லேட்டாக வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுது உம்மு சுலைம் நாயகி தாயார் கேட்குறாங்க, ஏன் அனஸ் இன்னைக்கு லேட்டாக வரீங்க, என்ன விஷயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு வேலை தந்திருந்தாங்க, அதனால் தாமதம் ஆயிடுச்சு. என்ன வேலை? உம்மு சுலைம் நாயகி கேட்குறாங்க, என்ன வேலை? அவங்க சொன்னாங்க, சிர்ரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியம். லா உஃஷிஹா, நான் அதை வெளிப்படுத்த மாட்டேன். தாயிட்ட சொல்றாங்க, அம்மாட்ட. அப்ப தாயார் சொல்றாங்க, அனஸ், உன்னை பெற்றெடுத்தவள் நான், உன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஹாதிமாக ஆக்கி அவர்களிடம் படிப்பினை பெறுவதற்காக சேர்த்து விட்டதும் நான். அப்படி இருக்கும்போது இந்த ரகசியத்தை நீ என்னிடம் சொல்லக்கூடாதா? லா உஃஷி சிர்ரஹு, நான் அவர்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன். இல்லை, நீ வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும்.
உன்னை பெற்றெடுத்த தாய் நான், தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று குர்ஆனும் சொல்லுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரகசியத்தை ஏன் நீ வெளிப்படுத்தக்கூடாது? வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அமைதியா, ரொம்ப பொறுமையா இருந்து, லா உஃஷி சிர்ரஹு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிர்ரை நான் வெளிப்படுத்த மாட்டேன், ரகசியம். ஏனெனில் அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக வைக்க சொன்னார்கள். நான் ரகசியமாக வைத்திருக்கிறேன். எனக்குமா, யாருக்கு என்று சொல்லவில்லை. செய்தி ரகசியம் என்றதால் அது எல்லோருக்கும் ரகசியம்தான். அப்படியே கட்டி அணைச்சிட்டு அவங்க சொல்றாங்க, உம்மு சுலைம் நாயகி, இப்படியெல்லாம் நான் வற்புறுத்தி கேட்கும் பொழுது என் மகன் சொல்லிவிடுவானோ என்று பயந்தேன் என்கிறார்கள். சோதித்து பார்த்தேன் என் மகனை, நல்ல ஒரு நிலைக்கு என் மகன் வந்துவிட்டான் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். இருந்தாலும் எப்படியெல்லாம் அலட்டி உருட்டி கேட்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கேட்டு பார்த்தேன். அவன் அந்த ரகசியத்தை என் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால், வற்புறுத்தலினால் சொல்லிவிடுவானோ என்ற பயத்தோடையே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், எனது பிள்ளை ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்றே பலராலும் கருதப்படும் அளவிற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தாரோடு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் குறிப்பிடும் பொழுது, லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅ ஷம்ஸின் கத் இல்லா கலப லௌ அஷம்ஸ். ஒரு பகல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கும், சூரிய வெளிச்சமா இருக்கும். அவங்க எழுந்து சென்றால், இப்போ உதாரணமா பகல் நல்ல வெயிலாக இருக்குது, நல்ல ஒரு டார்ச் லைட் அடிச்சா அந்த வெளிச்சம் தெரிவதில்லை. ஒரு லைட்டை போட்டால் அந்த லைட்டினுடைய வெளிச்சம் தெரிகிறதில்லை, அந்த வெளிச்சம் வெளிவருவதில்லை, வரத்தான் செய்கிறது. அந்த பேரொளியில், சூரியனுடைய பேரொளியில் இது அமிழ்ந்து போய் விடுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. அவர்கள் எழுந்து செல்லும் பொழுது சூரியனுடைய ஒளியை மிகைத்த ஒரு ஒளி எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள். எங்களுக்கு அந்த ஒளி தெரியும் என்கிறார்கள். அதுபோன்று ஒரு விளக்கை கடந்தவர்கள் செல்வார்களேயானால் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தையும் இன்னும் அது தனி அதிகப்படுத்தி காட்டும், தனியாக அந்த வெளிச்சம் தெரியும். இல்லா கலப லௌஹு லௌ அஸ்ஸிராஜ் என்று இப்னுல் ஜௌசி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீதை. செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அழகு எவ்வளவு ஒளிவு மிக்கது, பொலிவானது என்பதை எடுத்து காட்டுவதற்கு இந்த ஹதீதுகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியை சொல்வாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, நான் பார்த்த எல்லாமே அழகுதான்ங்கிறாங்க. நான் பார்க்கும் எல்லாமே அழகுதான். அல்லாஹ்வினுடைய படைப்பில் அழகானதுதான் இருக்கிறது, அழகு இல்லாதது எதுவும் இல்லை என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. ஹாலிக் அல்லாஹ், அவன் படைத்த படைப்புகள் அத்துணையுமே அழகானதுதான். பழைய காலத்தில் எங்களுடைய உஸ்தாத் ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன் வெளியூருக்கு சென்றிருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை கல்யாணம் முடித்து கொண்டான். வீட்டில் அவங்க அம்மா அத்தா பாப்பாலாம் இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க. முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை இஸ்லாத்தில் ஆக்கி முடித்து கொண்டார். இருந்தாலும் ரொம்ப வேதனைப்பட்டுட்டாங்க. என்ன இப்படி போய் அந்த பிள்ளை எங்கேயே போய் முடிச்சிட்டாரே என்றால், எந்த அளவுக்கு முடித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தெருக்களை துப்புரவு பண்ணக்கூடிய பெண், அது நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன் தெருக்களை துப்புரவு செய்யக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளி பெண்ணை கல்யாணம் முடித்துக் கொண்டார். இவர் ஒரு வியாபாரி. ரொம்ப வருத்தப்பட்டு போனார்கள். சரி, கொஞ்சம் காலம் கடந்தது, அந்த வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைந்தது. இந்த பெண்ணை மகனை பார்ப்பதற்காக வேண்டி பெற்றோர் போகிறாங்க. போகும்பொழுது எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண் எப்படி இருந்தார்கள் என்று எங்களுடைய உஸ்தாத் இந்த நிகழ்வை சொல்லி காட்டும் பொழுது, கொஞ்சமும் எந்த விதத்திலும் அழகே இல்லை. பற்கள் எல்லாம் வெற்றிலை சாப்பிட்டு கோரையாக இருக்கிறது, சில பற்கள் நீண்டும் இருக்கிறது. ஆளும் நல்ல நிறமும் இல்லை, முடிகள் எல்லாம் பங்கரையாக இருக்கிறது. ஆக பார்ப்பதற்கு அவலட்சணமான ஒரு பெண். இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, இந்த பெண்ணை எப்படி இவன் தேர்ந்தெடுத்தான்? ஒரு அழகு என்று இருந்தாலாவது அழகான ஒரு பெண்மணியினுடைய அந்த அழகு மாய வலையில் விழுந்து விட்டான் என்றாவது சொல்லலாம். அப்படியும் இல்லாத ஒருவன் எப்படி இதிலே போய் விழுந்தான் என்று ஆச்சரியப்பட்டு போனோம்.
அவனை கூப்பிட்டு கேட்டான், என்னப்பா, சரி அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல இருக்குது, அந்த அழகுல மயங்கிதான் நீ கல்யாணம் முடிச்சு கொண்டா என்று நாங்கள் நினைத்து வந்தோம். அதுவும் இல்லையே, செல்வமும் இல்லை, அழகும் இல்லை, ஒன்றும் இல்லை, குலமும் இல்லை, கோத்திரமும் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு பெண்ணை எப்படி நீ கல்யாணம் முடித்துக் கொண்டாய்? அதற்கு அந்த இளைஞன் அவனுடைய மகன் சொன்ன பதில்தான் இங்கே வித்தியாசமாக இருந்தது. அவன் சொன்னானா, இல்லை, அவள் அழகானவள் தான். என்னப்பா அழகானவள் என்கிறாய்? பல்லு நீண்டு போயிருக்குது, ஆளும் கருப்பா இருக்கிறா, பற்கள் எல்லாம் கோரைகளாக இருக்கிறது, முடியெல்லாம் சடை விழுந்து போய் இருக்கிறாள், இவளே அழகு என்று சொல்கிறாய்? அதற்கு அவன் சொன்ன பதில், எனது கண்களை தோண்டி உங்களது கண்ணிலே வைத்தால் அவள் அழகு என்பது தெரியும் என்றார். எனது கண்களை தோண்டி உங்கள் கண்ணிலே வைத்தால் அவள் அழகா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டதாக என்னுடைய உஸ்தாத் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் எங்கள் உஸ்தாதினுடைய கபரை சோன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. சங்கைக்குரியவர்களே, ஆக அழகு அல்லாஹ்வினுடைய படைப்பில் எல்லாமே அழகுதான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எல்லாமே அழகுதான். ஆனால் அந்த அழகுக்கெல்லாம் அழகை கொடுக்கும், அழகை உற்பத்தி செய்யக்கூடிய அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். சூஃபியாக்கள் இந்த மிஅராஜினுடைய செய்தியிலே ஒன்றை சொல்லி வருவார்கள். சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்னால போக முடியாது, நான் கரிஞ்சு போயிடுவேன் அப்படின்றாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காரணம், கரிந்து போவதற்கு அங்கே என்ன இருக்கிறது? ஒளிக்கடல் இருந்தது. ஒளிக்கடல் இருந்தது. ஒளிக்கடல் என்றால் லேசான ஒளிக்கடல் அல்ல, 70,000 திரைகளை கொண்ட ஒளிக்கடல் என்கிறார்கள் ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள். அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல், 70,000 ஒளிக்கடல் திரைகள் இருக்கிறது. இந்த 70,000 திரை, கடைசி திரையை அணுகினாலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது மிகவும் வலுவானவர்கள் என்கிறான் அல்லாஹ், சக்தி மிகுந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறான், பல ரெக்கைகளை கொண்டவர்கள் என்கிறான். அப்படிப்பட்ட சக்தியும் வல்லமையும் மிக்க அவர்கள் கடைசி திரையை கடந்தாலும் கூட எரிந்து போவேன் என்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் உள்ள திரையிலிருந்து தான் இந்த 70,000 கடைசி திரைக்கு ஒளி வருகிறது. அந்த திரைக்கு அதற்கு முன்னால் இருந்து இப்படியே வருகிறது என்றால் முதல் திரை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். முதல் திரை எப்படி இருக்கும்? அந்த முதல் திரைக்கு எங்கிருந்து வருகிறது என்ற விளக்கத்தை அந்த சூஃபியாக்கள் எழுதும் பொழுது அரிசியில் இருந்து வருகிறது என்கிறார்கள். அரிசியில் இருந்துதான் அந்த ஒளி வருகிறது. ஆனால் இவ்வளவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70,000 திரையையும் கடந்து அரிஷையும் கடந்து எப்படி சென்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இவ்வளவு 70,000 திரையையே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கடக்க முடியாதுன்னு சொன்னா மற்ற திரைகள் எல்லாம் என்ன ஆகிறது? அது எவ்வளவு ஒளி பொருந்தியதாக இருக்கும். ஆனால் அதையும் கடந்து அரிஷையும் கடந்து எப்படி அவர்கள் சென்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பிவிட்டு அவர்களே சொன்னார்கள், அரிஷுக்கு ரசூலிடம் இருந்துதான் ஒளி வருகிறது என்றார்கள். அரிஷுக்கு ஒளி வருவதே அங்கிருந்துதான் வருகிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. ஆக இப்படி ஒளிமயமான அற்புதமான தோற்றத்தை உடையவர்களாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகின் பாதி என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இனிமையா ஓதுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் இருக்கிறது அல்லவா, குரல் வளம் மிக இனிமையாக இருக்கும். மலக்குமார்களும் ஜின்களும் கையை கட்டி நின்று கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். ஓடும் தண்ணீரை நிறுத்தும் ஆற்றல் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரல் வளத்துக்கு இருந்தது என்கிறார்கள். தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அதற்கு முன்னால் நின்று இவர்கள் அவர்களுடைய வேதத்தை ஓதினால், கவிதைகளை படித்தால் அது அப்படியே நிற்குமா, அவ்வளவு சக்தி. எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த சிறப்புகள் அத்தனையையும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் அங்கிருந்து இங்கு கொடுத்தான்ங்கிறதுல இங்கிருந்து அங்கு கொடுத்திருக்கிறான். இதைத்தான் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய அறிவு கடல் என்றால் அந்த அறிவு கடலில் இருந்துதான் நாயகமே எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறங்கு என்று சொல்கிறார்கள். ஒரு கையளவு எவ்வளவோ அந்த அறிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவை கடலாக வைத்துக் கொண்டால் அதிலிருந்து இவ்வளவுதான் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் இமாம் பூசிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, மா பஅதல்லாஹு நபியன், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் அறிவிக்கிறார்கள், இல்லா ஹஸனல் வஜ்ஹி வ ஹஸன ஸௌத் வ கான நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னதாக
அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மா பஅதல்லாஹு நபியன் இல்லா ஹஸனல் வஜ்ஹி வ ஹஸனஸ் ஸௌத். எல்லா நபியும் அழகான முகத்துடனும் அழகான சப்தத்துடனும் இனிமையான ஓசையுடனும் தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒக்கான நபியுக்கும், சஹாபிகளை பார்த்து சொல்றாங்க, உங்க நபி இருக்கிறாங்களே, தன்னை சொல்றாங்க, தன்னையே சொல்கிறார்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் வைத்து, உங்க நபியுக்கும் ஒக்கான நபியுக்கும் உங்கள் நபி எப்படி தெரியுமா, அஹ்ஸனுஹும் வஜ்ஹன் வ ஸௌத்தா, அவர்களுடைய அழகையும் சப்தத்தையும் மிகைத்தவர்களாக உங்கள் நபி இருக்கிறார்கள் என்று தனது அழகையும் தனது குரல் வளத்தையும் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்தியை செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தகவல் தாரகுத்னியிலும் திர்மிதியிலும் இடம்பெறுகிறது. ஆக எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த அழகு மிக்கவர்களாக திகழ்கிறார்கள். அவங்களுடைய நிறத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் வெள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது, மஞ்சள்னு சொல்ல முடியாது, ரோஸ்னு சொல்ல முடியாது. இப்படி விதவிதமான ஒரு தனி ஒரு அழகு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக எங்களுடைய பாட்டனார் சதகத்துல்லா அப்பா ஒலியிலா அவர்கள் தங்களினுடைய வித்திரியாவில் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அழகை பற்றி. ஒவ்வொரு கண்களை பற்றி தனி ஒரு செய்தி ஹதீதுகளாக இருக்கிறது, அவங்களுடைய புருவத்தை பற்றி தனி செய்திகள் இருக்கிறது, தாடியை பற்றி தனியான ஹதீதுகள் இருக்கிறது, கன்னத்தை பற்றி இருக்கிறது, கருவிழியை பற்றி இருக்கிறது, தலைமுடியை பற்றி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதிகளை பற்றியும் கூட ஹதீதுகளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த தலைவரினுடைய தோற்றமும் இப்படி வர்ணிக்கப்படவில்லை, இப்படி அவதானிக்கப்படவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவுருவம் இப்படி அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு அது செய்திகளாக தரப்பட வேண்டும் என்பதில் அல்லாஹ் முதன்மையானவனாக இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அவ்வளவு அழகு. செய்தனா சதகத்துல்லாஹில் வலியில் காதிரியில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த பல்வரிசையை பற்றி குறிப்பிடும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லி காட்டுவார்கள். எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா அவர்களுடைய பல்வரிசை? அவங்க பார்த்தவங்க இல்லையா, கனவிலே பலமுறை பார்த்தவர்கள். கண்ட கனவையும் அவங்க பல தடவை சொல்றாங்க. அல்லாஹ் அதையும் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. அவர்கள் சொல்லும் பொழுது இந்த பற்கள் எப்படி இருந்தது தெரியுமா, வெள்ளி செடியில் முளைத்த மல்லி மொட்டை போன்று இருந்தது என்கிறார்கள். செடியே வெள்ளி, அது மல்லி மொட்டு எவ்வளவு அழகா இருக்கும், அதுல வெள்ளி செடியிலே ஒரு மல்லி மொட்டு பூத்தால் எப்படி இருக்கும், அப்படி அவர்களுடைய பற்களினுடைய வரிசையும் அழகும் இருந்தது என்கிறார்கள். செய்தனா சதகத்துல்லா அப்பா வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். செய்தனா அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபி, அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியல் மலீஹல் வஜ், வெள்ளியில் வார்த்தது போன்று இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் வர்ணிக்க தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார்கள். இன்னும் கவிஞர்கள் வர்ணிக்கவில்லையா, இன்னும் வர்ணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வர்ணித்து முடிவதில்லை. எல்லையில்லா அழகது, எல்லையில்லா அழகை கொண்டவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா சூஃபியாக்களினுடைய லீடர் என்று அவங்களுக்கு பெயர். அவங்கள சந்திக்கிறதுக்கு செய்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வருகை தருகிறார்கள். ரெண்டு பேரும் வர்றாங்க. வருகை தந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. பல விஷயங்கள் நடக்கிறது. இது குறித்து சில செய்திகள் முஸ்லீம் ஷெரீஃபிலும் இடம்பெற்றிருக்கிறது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தித்த செய்தி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து முன்னறிவிப்பும் செஞ்சிருக்கிறாங்க. பல தகவல்களை சொல்லி, நீங்கள் அவங்கள பார்த்தா உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கிறாங்க. வைசுல் கர்னி நீங்கள் பார்த்தா உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்ய, உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்க, உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அருள் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமந்த தோழர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க தானே, இது என்ன கேள்வி? அவர்களோடையே எங்களுடைய காலம் கழிந்தது, அவர்களோடு தானே நாங்கள் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க. இந்த ரெண்டு கலீஃபாக்களும் சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அமீருல் முஃமினீன் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா இருவருமாக வந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறீர்கள் தானே என்று கேட்டபோது, இது என்ன கேள்வி பெரியவங்களே, அவர்களோடையே நாங்கள் இருந்திருக்கிறோம், அவர்களோடு ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம், அவர்களோடு தொழுதிருக்கிறோம், அவர்களோடு சாப்பிட்டிருக்கிறோம், அவர்களோடு பிரயாணம் சென்றிருக்கிறோம், அவர்களோடு ஒரே இடத்திலே படுத்து நித்திரை புரிந்திருக்கிறோம், அவர்களுடைய எங்கள் வாழ்க்கை முழுவதும் இருந்திருக்கிறது.
அப்படியானால் ஒன்றை நான் கேட்கலாமா அவர்களுடைய தோற்றம் குறித்து? தாராளமாக. இந்த 2 புருவங்களும் சேர்ந்து இருந்ததா அல்லது பிரிந்திருந்ததா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புருவங்கள் இருக்கிறது அல்லவா, சிலருக்கு அப்படி சேர்ந்திருக்கும், கொஞ்சம் சில பேருக்கு அப்படி கேப் இருக்கும். சேர்ந்திருந்ததா பிரிந்திருந்ததா என்று கேட்டார்கள். இவங்க அவங்க முகத்தை பார்க்குறாங்க, அவங்க இவங்க முகத்தை பார்க்குறாங்க. 2 பேராலையும் பதில் சொல்ல முடியவில்லை. இருவராலும் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. யோசித்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அவர்களால் பதில் சொல்ல இயலாது. காரணம் என்ன என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருமுகத்தை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை முகத்தில் எந்த பகுதியில் விழுகிறதோ அதைத்தான் அவன் கடைசி வரை ரசித்துக் கொண்டே இருப்பான். மறுபகுதி அவனுக்கு பார்க்க தோன்றாது, முடியாது. அதை ரசித்து முடித்தால் அல்லவா அடுத்த ஒன்றுக்கு. அந்த அழகே அவனை ஈர்த்து வைத்துக் கொள்கிறது. ஒரு கண்ணை பார்த்தால் அந்த கண்ணையே பார்த்து கொண்டிருப்பான். ஒவ்வொரு சஹாபியும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அழகையும் அவர்கள் பார்த்தது இல்லை, பார்க்க முடியாது. கண்மணி நாயகத்தினுடைய முகத்தின் எந்த பகுதியிலே அவர்களுடைய முதல் பார்வை விழுகிறதோ அதையே திரும்ப 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 பார்க்க தோன்றி அதையே பார்த்து கொண்டு இருப்பார்களே அன்றி வேறொரு பகுதிக்கு அவர்களுடைய பார்வையை திருப்ப முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதனால் இவ்வளவு நெருக்கமாக இருந்த 2 தோழர்களாலும் பதில் சொல்ல முடியாமல் போனதில் வியப்பேதும் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் தொடர்ந்து சஹாபிகள் பார்த்து வந்திருக்கிறார்கள். இந்த அழகை குறித்து இமாம் திர்மிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனியான ஒரு கிரந்தத்தை, ஷமாயிலு திர்மிதி என்றே ஒரு கிரந்தத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அழகையும், அவர்களுடைய தாடி எப்படி இருந்தது, கைவிரல்கள் எப்படி இருந்தது, எல்லாம் அவர்களுடைய ஆடை எப்படி இருந்தது என்று ஒரு கலையை அவர்கள் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார்கள். சேனா இமாம் திர்மிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவிலே பார்க்க வேண்டும் என்று ஏங்கி துடிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். கனவிலே பார்ப்பவர்களும் என்று இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்றைய காலத்திலும் நனவில் பார்க்கக்கூடியவர்களும் இன்றும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. சையதுனா அபூபக்கர் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூபக்கர் முஹம்மது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பக்தாதை சார்ந்தவர்கள். நான் ஒரு முறை சையதுனா அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸுக்கு சென்றிருந்தேன். அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரலியல்லாஹு தஆலாவுடைய மஜ்லிஸுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே சென்று நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுது ஷிப்லி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து பகதாதில் ஒரு பேச்சு இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு மஜ்னூன், மக்களே பேசிக்கொள்வார்கள், பெரிய அறிஞர்கள் கூட பேசிக்கொள்வார்கள். ஷிப்லியா, அவர் ஒரு மஜ்னூன். உண்மையிலே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய சூஃபி, பெரிய ஞானி. ஆனால் பின்னால் அது வெளியே தெரிய வந்தது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஒரு தடவை இவர்கள் சில விஷயங்களை சொல்லும் பொழுது மக்கள்லாம் அவங்கள புறக்கணித்தார்கள். மனது வேதனைப்பட்டு இர்ஃபானுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது மக்கள் புறக்கணித்து வேதனைப்பட்டு அவர்களை துரத்தினார்கள். போ பைத்தியக்காரன் என்றெல்லாம் துரத்தினார்கள். வேதனைப்பட்டு வெறுத்து போய் ஒரு மரத்தடியில் அவர்கள் வந்து அமர்ந்தார்கள். ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். போது அந்த மரம் பேசியது, யா ஷிப்லி கும் மித்லி, யா ஷிப்லி குன் மித்லி, ஷிப்லி என்னை போன்று நீங்கள் இருங்கள். மரம் சொல்லுகிறது. ஃபைன்னன்னாஸ், அது பழம் தரக்கூடிய ஒரு மரம். அது ஃபைன்னன்னாஸ யர்மூனனி பில் அஹ்ஜார், மக்கள் என்னை நோக்கி கற்களை வீசுகிறார்கள். வான அர்மீஹும் பில் அஸ்மார், நான் அவர்களுக்கு பழத்தை கொடுக்கிறேன் என்கிறார்கள். என்னை நோக்கி கற்களை தான் அவர்கள் வீசினார்கள், நானும் வீசுகிறேன். கனிதர கனிகளை, ருசிதர ருசியான கனிகளை அவர்களுக்கு நான் வீசுகிறேன். ஃபைன்னன்னாஸ யர்மூனி பில் அஹ்ஜார் வான அர்மீஹும் பில் அஸ்மார், நான் அவர்களுக்கு சமர்களை, பழங்களை நான் கொடுக்கிறேன். யா ஷிப்லி குன் மித்லி, ஷிப்லி நீங்கள் என்னை போன்று இருங்கள் என்று அந்த மரம் பேசியதாக வரலாற்றிலே ஒரு குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஷிப்லி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பக்தாதிலே இருக்கக்கூடிய பெரியவர்களும் கூட இவர் ஒரு பைத்தியக்காரர், விவரம் இல்லாதவர் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சையதுனா அபூபக்கர் இப்னு முஜாஹித் ஒரு பெரிய ஞானியாக இருந்த அவர்கள், அவருடைய சபையில பெரும்பெரும் அறிஞர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அவையில தான் அபூபக்கர் இப்னு முஹம்மது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். அப்படி நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஷிப்லி வந்தாங்க. வந்ததும்
அந்த மஜ்லிஸினுடைய ஷேகாக இருக்கக்கூடிய அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்துட்டாங்க. எழுந்து நேராக சென்று அவர்களுடைய கையை பிடித்து நெற்றியிலே முத்தமிட்டு அழைத்து வந்து தனது பக்கத்தில் அமர வைத்து விட்டார்கள். எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். என்ன இது, ஷிப்லி ஒரு பைத்தியம் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லா மக்களும் சொல்றாங்க, அறிஞர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கும் அறிஞர்களிலேயே இவங்க இன்னைக்கு ஒரு பெரிய மகானாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அபூபக்கர் இப்னு முஜாஹித். அவர்கள் எழுந்து சென்று அவர்களுடைய கரம் பிடித்து நெற்றியிலே முத்தமிட்டு தனது அருகிலே அமர வைத்துக் கொண்டார்களே, இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் வியந்து போயிருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிப்லி அவங்க போயிட்டாங்க. போனதற்கு பிறகு தனியாக நான் கேட்டேன், அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டேன், என்ன பெரியவங்களே, ஷிப்லி وأنت وجميع من بغداد يتصور أنه مجنون. இந்த மஜ்னூன் இங்கே இருக்கக்கூடிய பகதாதில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் உட்பட எல்லாரும் அவர் மஜ்னூன் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அப்படி ஒரு பார்வையில் தானே இருந்தீர்கள். இன்னைக்கு அவர் வந்ததும் உடனே எழுந்து சென்று அவருடைய கரம் பிடித்து நெற்றியிலே முத்தமிட்டு உங்களுக்கு அருகிலே அமர வைத்துக் கொண்டீர்களே, இது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் இப்னு முஜாஹித், நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் கமா ரஐத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல பிஹி, நான் என்ன செய்தேன் என்றால் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபிகள்லாம் குழுமி இருக்கிறாங்க, ஷிப்லி வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று நெற்றியிலே முத்தமிட்டு கையை பிடித்து தனக்கு அருகிலே உட்கார வைத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்த போது நான் எம்மாத்திரம், அவர்கள் மரியாதை செய்து அழைத்து உட்கார வைக்கிறார்கள். ஆனால் கனவிலே நான் கேட்டேன், நாயகமே ஷிப்லி நீங்க கேட்ட மாதிரி நாங்களும் கேட்டேன். நீங்க இப்ப என்கிட்ட கேட்கறீங்க இல்லையா, இதையே அவர்களிடத்தில் நான் கேட்டேன். நாயகமே ஷிப்லி எல்லாரும் நாங்க பைத்தியம் அப்படிலாம் நாங்க பேசிட்டு இருக்கிறோம், இப்படி தாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று விளங்கிக் கொள்ளலாமா? அவர் பைத்தியம் அல்ல. பைத்தியம் என்று எடுத்துக்கொண்டால் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். என் மீது பைத்தியம். பைத்தியம் என்றால் அவர் என் மீது பைத்தியம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்ற வசனத்தை ஓதி ஸலவாத்து சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அவர் எழுந்திருப்பதே இல்லை. அவர் அறிந்த காலத்திலிருந்து இதை செய்து வருகிறார். அவர் அறிந்த காலத்தில், அறிவு தெரிந்த காலத்திலிருந்து இதை செய்து வருகிறார். லக்கத் ஜாஅக்கும் என்ற வசனத்தை ஓதி அதன் பிறகு ஸலவாத்தை சொன்னதற்கு பிறகுதான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவர் எழுந்து செல்லுவார். தொழுகை முடித்ததற்கு பிறகு இதை ஓதாமல் இருந்ததில்லை. ஆகவே அவரை நான் சங்கைப்படுத்தினேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அபூபக்கர் முஹம்மது இப்னு உமர் சொல்றாங்க, இப்படி அபூபக்கர் இப்னு முஜாஹித் சொன்னதற்கு பிறகு சில நாட்கள் கழிந்து பகதாதில் அவங்க ஒரு பகுதியில் போயிட்டு இருக்கிறாங்க. ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹ், நான் போனேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி அவர்களிடத்தில் பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது, தாங்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஏதாவது ஓதுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா ஓதுவேன். என்ன ஓதுவீங்க? லக்கத் ஜாஅக்கும் ஸலவாத்தும் ஓதுவேன் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே கனவிலேயும் அவரை சங்கைப்படுத்துவதற்கு தூண்டி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாரெல்லாம் அன்பு கொண்டு அதிக ஸலவாத்தை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஷேக், ஒரு பெரியவர், இர்ஷாதுல் இபாத் என்ற கிரந்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, அவங்க வழமையாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஸலவாத்து ஓதி வருவார்கள். உதாரணமாக ஒரு 500 ஸலவாத்து ஓதி வருவாங்க. ஒரு நாள் எண்ணிக்கையில் ஒன்று குறைந்து விட்டது. 500 என்றால் 499 வரைக்கும் ஓதி இருக்கிறோம். ஒன்னே ஒரு ஸலவாத்து விட்டுடுச்சு. ஒரு ஸலவாத்து விடுபட்டு பொழுது அன்றைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவுல வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா ஷேக் கர்ரிப் இலைய ஃபாக்க உரீது அன் உகப்பிலஹு. பெரியவங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த மனிதரை பார்த்து, பெரியவரே நெருங்கி வாருங்கள். கர்ரிப் இலைய ஃபாக், உங்களினுடைய வாயை என்னளவில் நெருக்கி கொண்டு வாருங்கள். உரீது அன் உகப்பிலஹு, அதை முத்தமிட நான் விரும்புகிறேன் என்கிறார்கள். நான் அதை முத்தமிடணும் என்று சொல்றாங்க. இந்த ஷேக் பார்க்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய் வஹ்யை மொழியக்கூடிய வாய், சத்தியத்தை மொழியக்கூடிய வாயை இந்த நாற்றம் பிடித்த வாயிலையா கொண்டு முத்தமிடுறது என்று அதபோடு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டு அதே சமயத்தில் சொன்னார்கள், நாயகமே உங்களுடைய முத்தத்தை இழப்பதற்கும் எனக்கு சக்தி இல்லை,
ஆனால் முத்தத்தை தருவதற்கு என்னுடைய வாயை உங்களிடம் கொண்டு தருவதற்கும் சக்தி இல்லை. ஆனாலும் என்னுடைய நெற்றியிலே முத்தமிடுங்கள் நாயகமே என்று நெற்றியை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே நெற்றியில் முத்தம் விட்டு செல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ஷேக், வழமையாக ஓதும் ஸலவாத்தில் இன்றைய தினம் ஒன்று குறைந்திருக்கிறது, நாளை சேர்த்து ஓதுங்கள் என்றார்கள். நாம் செய்யும் செயல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆக கனவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காலமும் கண்டு வரக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அந்த அழகையும் பொலிவையும் எந்த ஒரு மனிதனாலும் விவரித்து சொல்லிவிட முடியாது. ஒரு நேற்றைய தினம் நம்ம சொன்ன மாதிரி சரி, அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொன்னார், நான் கனவுல கண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்தாங்க, நீங்க எனக்கு வர்ணிங்களேன். நேரில் பார்த்தாலும் இவ்வளவுதான்ப்பா சொல்ல முடியும், என்னால் வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான் அவர்கள் சொன்னது போன்று அந்த அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த அழகும் பொலிவும் நிரந்தரமான ஒன்று என்ற அந்த செய்தியோடு இந்த தகவலை மாத்திரம் நாம் நிறைவுபடுத்தி, செய்தி நீண்ட தகவல்கள் இருந்தாலும் அடுத்த தலைப்புக்குள்ளால் நாம் நுழைய வேண்டியது இருக்கிறது என்பதால் அந்த செய்திகளுக்கு நாம் நுழைகிறோம். அஹ்லுல் பைத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த குடும்பத்தார்கள். இவர்களை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடும் பொழுது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களே, உங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பது இறைவனுடைய விருப்பம். எனது விருப்பம் என்கிறான். எனது விருப்பமே உங்களை பரிசுத்தப்படுத்தி எல்லா விதமான அசுத்தங்களும் உங்களிடமிருந்து அகன்று எதுவுமே உங்களை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்வது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று அஹ்லுல் பைத்துகளை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நாயகமே, நீங்கள் இந்த சமூகத்திடத்திலே கூறிவிடுங்கள், நீங்க சொல்லுங்க, நான் செய்த இந்த ஹிதுமத்திற்காக, இந்த பணிக்காக, உங்களுக்காக, உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியதற்காக, உங்களுடைய மாண்பை உயர்த்தியதற்காக உங்களிடத்தில் எந்த கூலியையும் நான் கேட்க மாட்டேன், எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை, ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் எதிர்பாருங்கள், கேளுங்கள் என்கிறான். நீங்க கேட்கணும், அல்லாஹ் கேட்க சொன்னா, அதனால் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை கேட்டார்கள்? இல்லல் அல் மவத்தத ஃபில் குர்பா, எனது குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேளுங்கள் என்றான் அல்லாஹ். அஹ்லுல் பைத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தாரை நேசிப்பது என்பது இந்த மூமீன்களின் மீது தார்மீக கடமையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுர்ரிமத்தில் ஜன்னah அலா மன் லலம அஹ்ல பைத்தி வ ஆதானி ஃபீ இத்ரதி. என்னுடைய குடும்பத்தை யார் நோவினைப்படுத்தினார்களோ, எனது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு யார் அநீதம் இழைத்தார்களோ, அப்படி அநீதம் இழைப்பதின் மூலமாக எனக்கு யார் வேதனையை தந்தார்களோ, அவர்கள் மீது சுவனம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு கடுமையான வார்த்தை! ஏன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அந்த தகவலை. இன்னைக்கு சாதாரணமாக அஹ்லுல் பைத்லாம் ஒன்றும் இல்லை, அஹ்லுல் பைத்துகளை சங்கைப்படுத்த வேண்டியது இல்லை என்று சாதாரணமாக பேசிக்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது. அவர்களே சொன்னார்கள், இன்னமா மஸ்லு அஹ்லுல் பைத்தி ஃபீக்கும் கமதலி ஸஃபீனத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உங்களிலே எனது அஹ்லுல் பைத்துகளினுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? எனது குடும்பத்தாரினுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? எப்படி இருக்கிறது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்று. மன் தഖலஹா நஜா வமன் தഖல்லஃப அன்ஹா ஹலக். யார் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஜெயம் பெற்றார்கள். யார் கப்பலிலே ஏறாமல் பின்தங்கினார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். அதுபோன்று என்னுடைய அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய சாதாத்மார்கள், சில இடங்களில் சாதாத்மார்கள் என்று சொல்லுவாங்க, ஊருக்கு ஒரு பெயர்கள் இருக்கும். சில இடங்களில் மௌலானாக்கள் என்று சொல்லுவாங்க, சில இடங்களில் தங்கள்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் அவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. ஆக ஒரு ஊரினுடைய அந்த பழக்க வழக்கத்தில் ஒரு பெயரை சூட்டப்படுவது உண்டு. மொத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் அந்த வாழையடி வாழை என்பது கியாமத்து நாள் வரை இருக்கும். சையதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்தில் வரக்கூடியவங்க.
மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் முஹம்மது தான், அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா தான், அவர்களுடைய தாயார் பெயர் ஆமினா தான். மஹதி அலைஹிஸ்ஸலாம் இறுதியிலே வரக்கூடிய அவர்களும் அந்த சில்சிலாவில் அந்த நசபிலே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார் அந்த கப்பலிலே ஏறிக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் ஜெயம் பெற்றார்கள். அந்த வகையில் எனது குடும்பத்தை யார் சங்கைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது. யார் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நரகம் இருக்கிறது என்று சொன்ன அந்த செய்தியோடு சையதுனா அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னொரு தகவலையும் குறிப்பிடுகிறார்கள். சையதுனா அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபிகளில் ஒரு சூஃபி. அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சஹாபிகளில் ஒரு சூஃபியா இருக்கக்கூடியவங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் தனிமையை விரும்ப இருக்கக்கூடியவங்க, கல்வத்தை விரும்பி இருந்த ஒரு சஹாபி. அவங்க ஒரு யுத்த களத்திலும் கூட செல்லும் பொழுது எல்லாரும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் அபாதர், அது அபூதர்ராக தான் இருக்கும். போய் பார்த்தா அவங்க தான். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தனியாகவே இருப்பார்கள். யமூத்து வஹ்தஹு, தனியாகத்தான் மூத்தாவாங்க, அவங்களை சுற்றி ஆட்கள் இருக்காது. ஆனால் ஒரு சிறந்த கூட்டம் வந்து அவர்களை அடக்கும். யுபஅது வஹ்தஹு, அவர்கள் கியாமத்திலேயும் தனித்த நிலையில் எழுப்பப்படுவார்கள். அப்படி ஒரு சூஃபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தப்பட்டவர்கள் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். காபாவினுடைய வாசலின் வளையத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, மன் அரஃபனி ஃபகத் அரஃபனி, என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும், நான் யாருங்கிறது தெரியும், ஆனால் அபூதர் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஒமன் அன்கரணி ஃபானா அபாதர், யாருக்கு என்ன தெரியலையோ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொள்றேன், நான் அபூதர், நான் அபூதருல் கிஃபாரி, நான் தான். தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். யார் என்னை தெரிகிறார்களோ, மன் அரஃபனி ஃபகத் அரஃபனி, யார் என்னை தெரிந்தவராக இருக்கிறாரோ அவருக்கு நான் ஏற்கனவே தெரிந்திருக்கிறேன். ஒமன் அன்கரணி, யார் என்னை அறியாதவராக இருக்கிறாரோ அவருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், ஃபானா அபூதர், நான் தான் அபூதர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீதை அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். இன்னமா மஸ்லு அஹ்லு பைத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய அஹ்லு பைத்துகள் இருக்கிறதல்லவா, காபாவினுடைய வாசலின் வளையத்தை பிடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், எனது அஹ்லுல் பைத், எனது குடும்பத்தவர்கள் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கப்பலை போன்றவர்கள். யார் அதிலே ஏறிக்கொண்டார்களோ, யார் என்னுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்கள் ஃபகத் நஜா, அவர்கள் வெற்றி அடைந்தவர்களாக ஆவார்கள். யார் ஏறவில்லையோ கப்பலில், ஏறாதவர்கள் எப்படி அழிந்து போனார்களோ, நாசமாக போனார்களோ, அதுபோன்று எனது குடும்பத்தை கண்ணியப்படுத்தாதவர்கள், இழிவுபடுத்தியவர்கள் அழிந்து நாசப்பட்டு போய் விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் என்று அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிக்கும் இந்த செய்தி அபூ யஅலாவில் இடம்பெற்றிருக்கிறது. இதே இன்னொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னுஜூமு அமானி அஹ்லில் அர்லி மினல் கரக், கப்பல் கடல்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்னைக்கு நிறைய கருவிகள் இருக்கு, இருந்தாலும் கூட மாலுமிகளுக்கு மிக முக்கியமானது வானின் நட்சத்திரங்கள் தான். அவங்க திசையை வழங்கிக்கிடுவாங்க. இந்த நட்சத்திரம் இருந்தால் இது கிழக்கு, இது இருந்தால் மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த நாடு இந்த பகுதியில் இருக்கிறது என்று நட்சத்திரங்களை வைத்து அவர்கள் பேசுவார்கள். இன்றும் பேசுவார்கள், இன்னும் இருக்கிறது. அந்த நுஜூமி என்று அவர்களுக்கு பெயர். ஆக கப்பலிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வானின் நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றால், பூமியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய அஹ்லுல் பைத் நுஜூமாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது என்கிறார்கள். வாஹ்லு பைத்தி அமானுல்லி உம்மத்தி, என்னுடைய குடும்பத்தார் பெருத்த பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு, மினல் இஹ்திலாஃப், எங்க குழப்பங்கள் ஏற்படுகிறதோ, கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் எங்கே எழும்புகிறதோ அந்த நேரத்தில் அஹ்லுல் பைத்தின் பக்கம் யார் நிற்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தனைய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ வகையான குழப்பங்கள், எத்தனையோ வகை வகையான கொள்கைகள். இதற்கு மத்தியில் அஹ்லுல் பைத்துகளாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்மார்கள் பக்கம் யார் நிற்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பை பெறுவார்கள். ஃபைதா லகீதுஹும், சில அரபுகள், முந்தைய காலத்தில் இது நடந்தது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் நடந்தது. சில அரபு மக்கள் அவர்களை சந்தித்த போது அவர்களுக்கு வேதனை அளித்தார்கள், சங்கடத்தை தந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் யார் தெரியுமா? ஹிஸ்ப இப்லீஸ் என்கிறார்கள், ஷைத்தானினுடைய படை பட்டாளம் என்று. யார் என்னுடைய குடும்பத்தினருக்கு, அஹ்லுல் பைத்துக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுக்கு,
நோவினையையும் சங்கடத்தையும் தருகிறார்களோ எதிர்க்கிறார்களோ அவர்கள் இப்லீஸினுடைய பட்டாளத்தை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். மன் அஹப்பனி வ அஹப்ப ஹாதைனி வ அபாஹுமா கான மஇ ஃபீ தரஜதி யௌமல் கியாமா. யார் என்னை நேசிக்கிறார்களோ, இந்த இரண்டு பிள்ளைகளையும் நேசிக்கிறார்களோ, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த ரெண்டு பிள்ளைகளையும் காட்டி, என்ற பேர பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பிள்ளைகளையும், இந்த இரண்டு பிள்ளைகளினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அபாஹுமா சையதுனா அலியுன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களையும் நேசிக்கிறார்களோ, ஃபீ தரஜதி யௌமல் கியாமா, கியாமத்திலே என்னோடு அவர் இருப்பார் சொர்க்கலோகத்தில், அந்த பாக்கியத்தை அவருக்கு நான் வழங்குகிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தியோடு நான் நிறைவுக்கு வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளையும் இதை தொடருவோம். மஅரிஃபத்து ஆலி முஹம்மதின் பராஅத்தும் மினன்னார். அஹ்லுல் பைத்துகளாக இருக்கக்கூடிய, பொதுவாக இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை ஒரு பெருசா நினைச்சுக்கிறதுனா இல்லை. அவர் அப்படி இருக்கிறாரே இப்படி, அது நமக்கு தேவையில்லை. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சில அஹ்லுல் பைத்துகள் நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க, பேண்டை போட்டுட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஏனெனில் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. கியாமத் நாளையில் யாரும் யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஒவ்வொரு சகோதரனும் அவருடைய சகோதரனை விட்டு ஓடி விடுவான், மனைவி விட்டு கணவன் ஓடி விடுவான், தாயை விட்டு பிள்ளை ஓடிவிடும், தந்தை விட்டு மகன் ஓடி விடுவான். எந்த தொடர்பும் இல்லாத ஒரு காலம் அது. அந்த காலத்திலும் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரே குடும்பம் என்னுடைய குடும்பம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமம் வரை அருந்துபடாத ஒரு கொடி வழியில் வரக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அது எனது குடும்பம் மாத்திரமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதற்கு பிறகு அவர்களை கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறான். அதை மட்டும் நீங்க கேளுங்க. மவத்தத ஃபில் குர்பா, அதை நேசிக்கணும்னு சொல்லி இருக்கிறான். இது குர்ஆனினுடைய கட்டளை. இப்படியெல்லாம் இருந்ததற்கு பிறகு அவர் அப்படி இருக்கிறாரே இப்படி இருக்கிறாரே என்பது நமக்கு தேவையில்லை. நேசம் என்பது அவர் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவரா நேசிப்பது நம் மீது கடமை. அதை முழுமையாக அந்த விஷயத்தில் நாம் மிகச் சரியாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குடும்பத்தை ஆலு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை விளங்கிக் கொள்வதே பராத்தும் மினன்னார், நரகத்தை விட்டு அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த குடும்பத்தை விளங்கினாலே நரகத்தை விட்டு விடுதலை கிடைக்கிறது. வஹுப்பு ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாஸுன் அல ஸிராத். அப்படி விடுதலை கிடைப்பதோடு மாத்திரமல்ல, யார் அந்த குடும்பத்தை எனது குடும்பத்தை நேசிக்கிறாரோ அவர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே விரைந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. வல் விலாயத்து லி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானும் மினல் அஸாப். அஹ்லு பைத்துக்களை பொறுப்பிலே வைப்பது, அஹ்லு பைத்துகளாக இருக்கக்கூடிய சாதாத்துமார்களை பொறுப்புல வைக்கிறது, தலைமைத்தனத்திலே வைப்பது இருக்கிறது அல்லவா, பிரச்சனைகள் அதாபுகளில் இருந்து அது பாதுகாப்பை தரும் என்கிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அத்தகைய மகத்துவமும் மாண்பும் மிக்க அந்த குடும்பத்தை நெஞ்சம் நிறைந்து நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.